சூரா அல் கஹ்ஃப் 8வது வசனம். இறுதியில் திண்ணமாக நாம் இவை அனைத்தையும் வெறும் திடலாய் ஆக்கிவிட இருக்கிறோம். அதாவது விளைச்சல் தராத வறண்ட பூமி. இயற்கையாகவே நீரின்மையின் காரணத்தினால்தான் இவ்வாறு நிகழும். இறுதி காலகட்டம் நெருங்கி வரும் வேளையில் உலகில் நீர் பற்றாக்குறை அதிகரிப்பதில் மூமின்கள் கூடுதல் கவனம் செலுத்தி வர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யஹ்ஜூஜ் மௌஜூஜ்கள் திறந்துவிடப்பட்ட பின்பு உலகத்தில் உள்ள அனைத்து நீர்களையும் குடித்து விடுவார்கள். இன்றைய நவீன வாழ்க்கை முறை சில காலமாக அதிக நுகர்வுகளையும் மாசு மற்றும் நீர் கழிவுகளையும் அதிகப்படுத்தியுள்ளது. மேலும் இன்று உலகம் முழுவதும் ஆறுகள் மற்றும் நீரோடைகள் ஏற்கனவே வறண்டு வருகின்றன. ஆனால் அதே போன்று கடவுள் மீதான நம்பிக்கையை மனித புத்தி கூர்மையை கொண்டு மாற்ற முயற்சிக்கும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்ற உலகம் தரிசான தூசியை போன்று நிலைக்கு மாற்றப்படும். ஒரு நாள் வரும், அந்த நாள் உண்மையான மசீஹ் பொய்யான மசீகை கொள்வார். அப்போது கணினி மின்னணு முறையில் செயல்படும் ஏவுகணைகள், அதாவது கம்ப்யூட்டர் கைடட் எலக்ட்ரானிக்கலி ஃபங்க்ஷனிங் க்ரூஸ் மிசைல்ஸ் போன்றவைகள் முற்றிலுமாக பயனற்று செயல்படாமல் போய்விடும். இந்த மயக்கம் அளிக்கக்கூடிய உலகத்தை வைத்து தஜ்ஜாலால் ஏற்படுத்தக்கூடிய சோதனைகளிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக எடுக்க வேண்டிய மிக முக்கியமான முயற்சி என்னவென்றால் நீண்ட நாள் நோன்பு நோக்கக்கூடிய பயிற்சியை மேற்கொள்வதாகும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 நாட்கள் நோன்பு நோற்றார்கள். அதே போன்று நாமும் நீடித்த நாட்கள் நோன்பு நோற்பது மூலமாக இறைவனின் சிந்தனையை விட்டு நம்மை தூரமாக்கும் இந்த நிலையில்லாத உலக வாழ்க்கையை இயற்கையாகவே வெறுப்படையச் செய்யும். மேலும் நமது உள்ளத்தில் ஈமானை அதிகரிக்கவும் உதவி செய்யும். இந்த உலகம் ஒரு நாள் நிச்சயமாக தூசியாக மாற்றப்படும்.